மருத்துவமனைகளில் தாய்மார் மருத்துவ தவறு காரணமாக தாய்மார் பலியாவதும், குழந்தைகள் பலியாவதும், அங்கு கொண்டு சென்று விடப்படுகின்ற கர்ப்பிணி தாய்மார்களை உரிய நேரத்தில் உரிய சிகிச்சைகளை வழங்குவதில் அசண்ட ஈனம் காரணமாக அவர்கள் கொல்லப்படுவது இலங்கையிலே ஒரு பொதுவான ஒரு சகசமான நிகழ்வாக விட்டது. அந்த அடிப்படையில் சற்று முன்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சையின் போது குழந்தை வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சீசரின் போது குழந்தை வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை நலமாக இருக்கிறது. தாயார் தொடர்ச்சியாக 7 நாட்கள் பேச்சு, அதாவது கதை பேச்சு இல்லாமல் மயக்க நிலையில் இருந்ததாகவும், அதாவது கோமா நிலையில் இருந்ததாகவும், இது சம்பந்தமாக இருந்ததாகவும், சற்று முன்னர் அந்த தாயார் இறந்ததாகவும் அங்கு அந்த உறவினர்களால் தற்போது முகநூல் பதிவுகளிடம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்னர் இந்த முகநூல் பதிவுகளை எல்லோரும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இது சம்பந்தமாக உறவினர்களிடமிருந்து எனக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொல்லி. இங்கே சீசர் செய்கின்ற போது அந்த தாய்க்கு தவறு நிகழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகம் அவர்கள் மட்டத்தில், அதாவது உறவினர்கள் மட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உரிய தரப்புகளுக்கு இந்த செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும், குறிப்பாக டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அந்த உரியவர்களால் இந்த செய்தி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது சம்பந்தமாக தொடர்ந்து வருகின்ற காணொலிகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் காணொலிக்கு புதுசாக இருந்தால் நமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் நீங்கள் அதை கிளிக் பண்ணினீங்கள் என்று சொன்னால் நமது காணொலியில் நாங்கள் வெளியிடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஃபேஸ்புக்கிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே ஒரு மாவட்டத்தில் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாவட்டத்தில் நடந்த இளம்பெண், திருமணமாகி இளம்பெண் தன்னுடைய முதல் பிரசவத்தின் போது தாய் இறந்திருக்கின்றார். இப்போ இது சம்பந்தமாக உறவினர்களால் கூறப்படுகின்ற கருத்து மருத்துவ தவறு காரணமாக இது நடந்து என்று சொல்லி உறவினர் கூறுகின்றார்கள். அவர்கள் வெளியிட்டுள்ள கருத்தின்படி மருத்துவத்துறை அதிசயிக்கத்தக்க நவீன முறையில் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்தாலும் இப்படியான பிரசவங்களின் போது தாய்மார் கொல்லப்படுகிறது, பிள்ளை கொல்லப்படுவதெல்லாம் ஒரு சகசமாக மாறிவிட்டதாக அவர்கள் மிகுந்த வேதனைப்படுவதாக அந்த ஃபேஸ்புக் தளத்தில் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மருத்துவமனையின் பேரையோ மாவட்டத்தின் பேரையோ நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை. அவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை. இது சம்பந்தமான தகவல்கள் தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் வெளிவரும். அப்போதும் அந்த மருத்துவமனையின் பெயர், அந்த மாவட்டங்களோட பேரெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தற்போதைய சூழலில் தவறுகள் செய்கின்றவர்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்வதும், அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்கள் சிறைகளில் அடைக்கப்படுவதும் தான் இங்குள்ள வளமையான சம்பவங்களாக காணப்படுகிறது. ஆகவே இது சம்பந்தமான தகவல்கள் வெளியிட விரும்பவில்லை. தொடர்ந்து இனிவரும் நாட்களில் நீங்கள் இது சம்பந்தமான தகவல்களை நீங்களே அறியக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு தாயார் தன்னுடைய முதற் பிரசவம், அதாவது அவர்கள் திருமணமாகி முதற் பிரசவத்தின் போது அவர் ஒரு மருத்துவமனை ஒன்றில் சென்றிருக்கின்றார். அந்த மருத்துவமனையில் அவர் சுகப்பிரசவமாக அந்த மருத்துவமனையில் அந்த பிரசவம் நடைபெறவில்லை. சீசர், அதாவது பிள்ளையை உடலுக்குள்ளிருந்து வெட்டி குழந்தையை வெளியில் எடுக்கிற அந்த சத்திர சிகிச்சை மூலம் பிள்ளை வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளை தற்சமயம் நலமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாயார் நிலைமை மிக மோசமாக என்று சொல்லி கூறப்படுகிறது. தாயார் அந்த மருத்துவ சிகிச்சையின் பிறகு, அதாவது சத்திர சிகிச்சையின் பிறகு அந்த தாயார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்தவா, அதாவது கோமா நிலையில் இருந்ததாகவும், தொடர்ந்து 7 நாட்கள் அந்த தாயார் தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் கோமா நிலையில் இருந்ததாகவும், இன்று சற்று முன்னராகத்தான் அந்த தாயார் இறந்ததாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. திருமணமாகி முதல் குழந்தை பெறுகின்ற போது அந்த தாய் இறந்திருக்கிறார். உண்மையில் அந்த தாய் அந்த தந்தையற்ற நிலைப்பாடுகளை
சொல்லி மாளாது, அவ்வளவு கவலையான சம்பவம். இங்கே அந்த அவர்களுடைய கருத்தின்படி சீசர் செய்கின்ற போது மருத்துவ தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறதாகவும் அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன.